எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அவருடைய சமூகத்துல இருப்பது, அவருடைய சமூகத்துல ஆண்டவரை துதிப்பது அவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். எத்தனையோ பேர் வீட்டில் படுத்து தூங்கிட்டு அல்லது டிவியில் உட்காந்து அல்லது தங்களுக்கு உலக போகிற காரியத்தில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? நம்ம அதுலேருந்து மீட்டு ரத்தத்தினால கழுவி ஆண்டு வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க செய்திக்கு ஆதாரமாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. போதும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இந்த நாளில் கூட நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய ஜெபத்தை குறித்து என்ன செய்து கொண்டு பார்க்கிறோம். ஜெபம் என்ன? ஜெபம் என்றால் தேவனிடத்துல என்னெல்லாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோ அதெல்லாம் எடுத்துக்கொள்வதற்காக வருவது, தேவன் யார் என்பதை ஜெபத்தின் மூலமாக என்ன செய்வது? காண்பது, அறிந்து கொள்வது. ஆமென். ஹல்லேலூயா. இதுலதான் நாம் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே தியானித்தோம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக தியானித்தோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக தியானித்தோம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல தியானித்தோம். பூமியிலே செய்யப்படணும், என்னெல்லாம் செய்யப்படணும் அப்படின்னு நம்ம தியானித்தோம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி என்ன செய்தோம்? அதை நாம் தியானித்தோம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், அதை என்ன செய்த தியானித்தோம். எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும் என்பதை குறித்து என்ன செய்தோம்? தியானித்தோம். இன்றைக்கு ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமென் என்பதை குறித்து பார்த்து நாம் என்ன செய்யணும்? இன்னும் இதுதான் ஜெபத்தை குறித்ததான ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அடிப்படை பாடம். இது சீஷர்களுக்கு ஆண்டவராய் கர்த்தர் கற்றுக் கொடுத்த அடிப்படை பாடம். இது ராஜ்யமும் வல்லமையும் எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு உம்முடையவைகளே அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும் ஆமென் என்பதே முடிச்சுக்கலாம். இங்க மேல சொல்லப்பட்ட உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதில் பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை, அது ஒரு நடைமுறை வாழ்க்கையில மனுஷர்கள் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், எங்கிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிட்டு கடைசியில என்ன செய்யறான்னா ஒரு விசேஷித்த விதமாக இங்க முடிக்கிறார். என்னன்னா ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு உம்முடையவைகளே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும் ஆமென் என்பதை முடிச்சிருக்கலாம். ஆனா இங்க ராஜ்யம் வல்லமை மகிமை மூன்று காரியத்தை என்ன செய்ய உம்முடையவைகளே அப்படின்னு சொல்றாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த மூன்று காரியம் மிக மிக முக்கியமானது. நம்முடைய குடும்ப வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்விலும் அல்லது சமுதாயத்திலும் அல்லது ஒரு தேசத்திலும் இந்த வல்லமை என்ன செய்யுதுன்னா இப்படிப்பட்ட மூன்று காரியம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். ஒரு தனி மனிதன் இருக்கிறான்னு வச்சுங்க, அந்த தனி மனிதன் என்ன செய்யறானா அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறானா அவன் செய்ய நினைக்கிறதுக்கு அவனுக்கு எந்த தடையும் இல்லை. தண்ணி குடிக்கணும் அப்படின்னு இருக்கிறான், அப்ப தண்ணி குடிக்கணும் அப்படின்னு இருக்கிற அந்த செயல் தண்ணி உடனே எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்கிறான். அவன் தன் சரீரத்தை தன் எண்ணம் போல இயக்குகிறான். என்ன செய்யறான்? ஆளுகிறான். இயக்குகிறான், ஆளுகிறான். அவனுடைய ராஜ்யம், அவனுக்குள்ள அவன் தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள ராஜ்யம், ஒரு தனி மனுஷனுக்கு. அப்ப வல்லமை அப்படின்னு சொல்லுங்க. அப்ப வல்லமைன்னு சொன்ன உடனே வா என்று கூப்பிட்ட உடனே எந்த பேரை அழைக்கிறோமோ அந்த பேர் வருகிறது இல்லையா, அந்த பேருக்குரிய நபரோ அல்லது காரியமோ வருகிறது இல்லையா, அது போல ஒரு மனுஷன் கூப்பிடுறான், அம்மா இங்க வாங்க, வர்றாங்க. அப்பா அப்பா சீக்கிரம் வாங்க, அப்பா சீக்கிரம் வாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க? வர்றாங்க. அல்லது ஒரு சின்ன பையனை பார்த்து, ஒரு சின்ன பிள்ளைய பார்த்து, அல்லது யாராவது ரோட்ல யாராவது சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்கல அப்படின்னு கூப்பிட்டா வர்றாங்க. ஏன்னா அவனுக்குள்ள அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது, சக்தி இருக்கிறது, ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த வார்த்தைக்குள்ள ஒரு தனி மனுஷன் கூப்பிடுறான்.
யாரோ ஒருத்தர் டூ வீலர்ல அப்படியே போறாரு, அப்படியே நின்று ஏதோ இப்படி வேடிக்கை பார்த்து இப்படி போறாரு வச்சுக்கோமே. கீழே ஒரு வாட்ச்மேன், சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. நீ என்ன கூப்பிடுற, நான் என்ன கூப்பிடுற, அப்படியே போவான். ஆனா இவன் கூப்பிடுகிற அந்த மனிதனுடைய தன்மை எப்படிப்பட்ட தன்மைனா, அவன் அந்த இடத்துல நிக்கிறான், கூப்பிடும் பொழுது ஒரு மனுஷன் என்ன கூப்பிடுறான், ஏதோ எனக்கு ஒரு செய்தியை சொல்ல அல்லது எனக்கு உதவுவதற்கு என்ன செய்யறான், அவன் கூப்பிடுகிறான். ஆகையினால் நான் அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி தான் என்ன செய்யற கடத்துகிறான், அந்த இடத்துக்கு தான் அவனுக்கு. அப்போ ஒரு தனி மனுஷன் இருக்கான், அந்த தனி மனுஷனுக்கு ராஜ்யம் இருக்குது. தான் எதை செய்யணும்னு நினைக்கிறானோ அதை செய்வதற்கு அது ராஜ்யம். ஒரு காரியத்தை செய்யும்படி, ஒரு காரியத்தை என்ன செய்யும்படி என்ன செய்யறான், அவன் தீர்மானித்து அதை பேசுகிறான், அது அப்படியே ஆகுது. இந்த ஆகக்கூடிய அந்த ராஜ்யத்திற்குடைய அந்த வல்லமையையும் அந்த ராஜ்யமும் அவனுடைய அதிகாரமும் செயல்படும் பொழுது, நான் கூப்பிட்டு கூட வர்றாங்கல்ல, நான் தான் அப்படி அல்ல, அவனுக்குள்ள ஆண்டவர் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். கரைகளை வைத்த ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ள ஒரு மகிமை காணப்படுகிறது ஒரு மனுஷனுக்கு. அப்ப பாருங்க, ஒரு மனுஷன் கூப்பிடுறான், அவன் ஆளுகிறான், தன்னைத்தான் என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதை என்ன தீர்மானித்து அதை செய்கிறான், அது அவனுடைய ராஜ்யம். ஒருவனை பேர் சொல்லி அழைக்கிறான், அவன் வர்றான், அது அவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை. இது எல்லாம் என்ன அப்படின்னாக்கா தேவனுடைய மகிமை கலந்து, அவனுடைய மகிமையும் தேவனுடைய மகிமை கலந்திருக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்ப என்ன அந்த மகிமை அப்படின்னா, ஒரு மனிதன் படித்திருக்கிறான் அப்படின்னா தேவன் கொடுத்த ஞானத்தினாலதான் என்ன செய்யப்பட்டிருக்கிறான், அவன் படித்திருக்கிறான். ஒரு அதிகாரியா இருக்கிறான், அந்த அதிகாரியா இருக்கும் பொழுது அவனுக்குள்ள ராஜ்யம், அவனுடைய வார்த்தையினுடைய அதிகாரம், அவன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற அல்லது வேலை செய்கிற வேலையாட்கள் அல்லது ஆட்கள் இருப்பதனால அந்த மகிமை என்ன செய்ய, ஐயா நீங்க சொன்ன நான் செய்துட்டேன், நீங்க அனுப்பிச்சிட்டீங்க, அனுப்பிச்சிட்டேன் சார், இந்த காரியத்தெல்லாம் இந்த 2 நாளைக்குள்ள முடிச்சிருவாங்க சார். அப்ப பாருங்க, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்க என்பது அல்ல, அந்த மனுஷனுக்குள்ள தேவன் கொடுத்த மகிமை என்ன செய்யுது, விளங்குகிறது. என்ன செய்யுது, விளங்குகிறது. அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வல்லமைகளும் எல்லா ராஜ்யங்களும் எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் யாருடையவைகள்னா என் ஆண்டவராகிய தேவனுடையவைகள், நம்மை படைத்த இரட்சகராகிய கர்த்தருடையவைகள். ஆமென், அல்லேலூயா. இது ஒரு மனுஷனுக்கு. அப்ப குடும்பம் அப்படின்னு வச்சுட்டா கணவன் இருக்காங்க, அந்த கணவன் என்ன செய்கிறார், காரியத்தை செய்கிறார், இதெல்லாம் செய்யணும், இந்த வருஷம் இதெல்லாம் பண்ணணும், போன வருஷம் அப்படி இருந்துட்டோம், இந்த வருஷம் அப்படி இருக்க கூடாது, நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும், ஆனா போன வருஷத்தை காட்டி இந்த வருஷம் நான் பெட்டராவே இருக்கிறேன், நான் நல்லா வச்சேன், இன்னும் நாம ஆண்டவருக்குள்ள இருந்து இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் தீர்மானம் எடுப்போம் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த ராஜ்யம் விளங்கும். ஒரு கணவன் அண்ட் மனைவி ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணுகிற அந்த நிர்ணயம் ராஜ்யத்திற்கு சமமாகும். நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு கணவன் ஒரு மனைவி தன் குடும்பத்துக்குள்ள எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அல்லது எடுக்கக்கூடிய காரியத்துடைய தன்மை இருக்கு இல்லையா, அது ராஜ்யத்தின் தன்மையுடையது அல்ல ராஜ்யத்தினுடைய காரியம். அந்த ஆளுகைக்குள்ள அவங்க குடும்பத்துல இப்ப யாராவது வந்து, ஹலோ என்ன இப்படி உட்கார்ந்துருக்கீங்க, யோ என் வீடு நான் இப்படி உட்காந்துருக்கேன், நீ யாரு கேட்க, இது என் வீடு யாரு, நான் இங்க வச்சதுதான் சட்டம். என்ன சொல்லுது, நான் வச்சதுதான் சட்டம், என் வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம், நீ என்ன வந்து என்ன அதற்கு போயாம. அப்போ என் வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம் என்றால், அப்ப எழுத்தின் மூலமாகவும் அல்லது மனதின் மூலமாகவும் அல்லது மனதின் நிர்ணயத்தின்படி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய வரிகள் இருக்கு இல்லையா, அது ராஜ்யத்தினுடைய தன்மை. அப்ப ஒரு குடும்பத்துல ராஜ்யம் செயல்படுகிறது. என்ன செயல்படுது, ராஜ்யம் செயல்படுகிறது. அப்போ குடும்பமா நாம் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணுகிறோம், அதை பேசுகிறோம், இந்த வருஷத்துக்குள்ள கடனை எல்லாம் முடிச்சிடும், அடுத்த வருஷம்
2019 முடியறதுக்குள்ள நாம இதையே பேசுவோம், இதையே நம்ம தீர்மானிப்போம். 2019க்குள்ள தனி வீடு வாங்கி நம்ம கட்டுறோம். அந்த இது வல்லமை. என் குடும்பத்துக்குள்ள என் வல்லமையை உபயோகிக்கிற பயன்படுத்துகிற வார்த்தையின் மூலமா அது அப்படியே ஆகுதான், அது அப்படியே செயல்படுதான், அது அப்படியே நடக்குதான். அப்போ குடும்பத்துடைய மகிமை என்னவென்றால், நான் எதை பிறப்பிக்க வேண்டும் என்று நாம தீர்மானித்து அதை பேசுகிறோமோ அந்த பேசப்பட்ட காரியமானது வல்லமை உடையதாகி அந்த காரியத்தை அப்படியே முழுசா கொண்டு வந்து நம் கண் முன்னாக நிறுத்துகிற அந்த காரியம் மகிமைக்குரிய காரியம். அது மகிமை. மகிமைங்கிறது பெரிய டாபிக் இருந்தாலும் உங்களுக்கு லைட்டா நான் டச் பண்ணி விட்டு போறேன் பாருங்க. மகிமை அப்படின்னா வேதத்துல 2 விதமான மகிமை சொல்லப்பட்டிருக்கு. வேதத்துல 2 விதமான மகிமை சொல்லப்படும். ஒண்ணு அத தேவனுடைய மகிமை, இன்னொன்னு மனுஷனின் மகிமை. 2 மகிமை இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னும் அதை உடைச்சு சொல்லணும் அப்படின்னா 3 கூட சொல்லலாம். என்னன்னா தேவனின் மகிமை, ஒரு மனுஷனுக்குரிய மகிமை, அல்லது ஒரு மனுஷனுக்குரிய செல்வம் ஒரு மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கு. இத வேதத்திலிருந்து நாம அதிகமா நான் எடுத்து வாசிச்சேன் அப்படின்னாக்கா இந்த ஜெபத்தை குறித்து பேசக்கூடிய அந்த காரியம் இன்னும் என்ன செய்யும், லாங்கா போயிடும். ஏற்கனவே 8 மாதத்துக்கு மேல ஆயிடுச்சு, நான் சொல்லலை. ஆனா ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். 1000 காளைகளை பலி தேவனுக்கு அதை படைத்தான், சர்வாங்க பலி. அன்றைக்கு ராத்திரியில ஆண்டவருடைய 1000 காளைகளை சர்வாங்க தகன பலிகளை இட்டு தேவனுக்கு பலிகளை செலுத்தின பொழுது அந்த தேவாலயம் முழுதும் கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பிற்று என்று சொல்லப்பட்டது. ஆசாரியன் ஊழியம் செய்யக்கூடாத அளவுக்கு தேவனுடைய மகிமை நிரம்பிற்று. அது தேவனுடைய மகிமை. தேவனுடைய மகிமை எப்படி இருக்கும்? பிரகாசமான ஒளியில, அக்கினி மயமாக பிரகாசமான ஒளியில, யாருமே நெருங்க முடியாத அவ்வளவு பலத்த வல்லமை உள்ள, அவ்வளவு அது மனித வார்த்தையினால் விவரிக்க முடியாத அவ்வளவு கனம் புரிந்ததை அந்த தேவ மகிமை. அப்ப தேவ மகிமை நிரம்பிற்று. அப்ப என்ன செய்தாங்க? எல்லாரும் போய் படுத்துட்டாங்க. அன்று ராத்திரியில சாலமோனுக்கு தேவன் சொப்பனத்துல என்ன செய்தா? தரிசனமானார். சாலமோனே, நீ விரும்புகிறத என்னிடத்துல கேளு. நான் கேட்கிறான், நல்ல ஞானமா கேட்டான். அப்ப கூட அவனுக்கு ஞானம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சாலோம் நம்ம ஷாலோம் மாதிரி ஒரு எத்தனை வயசு தம்பி உனக்கு? 12, 15 வயசு 13 வயசுல இருக்கிற அந்த சாலமோன் கேட்டான். என்ன கேட்டான்? ஆண்டவரே, இவ்வளவு திரளான ஜனங்கள் இருக்காங்க, அந்த ஜனங்களை நான் நியாயம் தீர்க்கிறேன், ஞானத்தை தாங்க. சரியான ஜனம். ஜெபத்தை குறித்து பேசும்போது அதை நான் வர்றேன், இருந்தாலும் நான் நடந்து போறதுக்காக நான் ஜஸ்ட் சொல்றேன். மகிமை குறித்து சொல்லுவேன், தேவனுடைய மகிமை சொல்லிட்டேன். அப்போ ஆண்டவன் சொல்றாரு, நீ நலமானது என்ன செய்த கேட்ட, அது கேட்டது மாத்திரமல்ல, அது எனக்கு ரொம்ப பிரியமானது கூட. நீ கேட்ட அந்த ஞானத்தை மாத்திரமல்ல, அதோடு கூட என்ன தெரியும்? செல்வத்தையும் நான் உனக்கு தரேன். செல்வத்தையும் நான் உனக்கு தரேன். அப்ப செல்வம் அவனுடைய நாட்கள்ல வைரம் தங்கம் எல்லாம் ஒரு பொருட்டா எண்ணப்படவே இல்லை. ஒரு பொருட்டா எண்ணப்படவே இல்லை, மதிக்க கூட. அந்த அளவுக்கு ஜனங்கள் வீடுகள் எல்லாம் எங்க பார்த்தாலும் தங்கமா, என்னடா எங்க பார்த்தாலும் ஒரே மஞ்சளா கிடைச்சு, வேற கலர் வேண்டாம். யோசிச்சு பாருங்க, நம்ம காதலி இதுல 22,000 கொடுத்து வீட்டுல எங்க பார்த்தாலும் மஞ்சளா பளபள ஒரு பொருளாவே எண்ணல அவங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சாலமோனின் நாட்களின் மகிமை என்று சொல்கிறார். சாலமோனின் நாட்களின் மகிமை நீங்க கண்டிருக்கிறீர்களே, அப்படிதான் சொல்றார். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தினால ஒரு மனுஷன் செல்வத்தினால நிரப்பப்படுகிற அந்த செல்வம் ஒரு மகிமை. இரண்டாவது மகிமை. மூன்றாவது மகிமை என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் நல்ல கல்விமானாய் இருக்கிறான், அல்லது தேவனுடைய மனுஷனா இருக்கிறான். தேவன் சொன்னது அப்படியே நடக்குது, தேவனுடைய வெளிப்பாடு அப்படியே அவனுக்குள்ள இருந்து வருகிறது, அவன் சொல்ல அது ஆகிறது, அவன் கட்டளையிட நிற்குது. சாமுவேல். அப்ப அந்த மனுஷனை பார்த்து என்ன செய்யறாங்க?
கனப்படுத்துறாங்க, மகிமை செலுத்துறாங்க. அது ஞானத்தை பார்த்து என்ன செய்யறாங்க? மகிமை செலுத்துறாங்க. சாலமோனுடைய ஞானத்தை பார்த்து உலகத்தில் உள்ள எல்லா ராஜாக்களும் தவம் இருந்தாங்க. அவனுடைய அந்த ஞானத்தின் மகிமையை பார்த்து. மனுஷனுக்கு ஞானம், தேவன் கொடுக்கிற அபிஷேகம் ஒரு மகிமை. அப்ப இதெல்லாம் யாருது அப்படின்னா அவருடையது, நம்முடையது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ராஜ்யம், வல்லமை, மகிமை உம்முடையவில்லை. அது அப்படியே சொல்றாங்க. ஏன்னா இந்த ராஜ்யத்தினுடைய காரியத்தை தவறா யூஸ் பண்ணி, அந்த வல்லமையை இல்லாம பண்ணி, மகிமையை குலைத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த மகிமை என்ன செய்யப்பட வேண்டும்னா உண்மையாகவே மகிமைப்பட வேண்டும். இந்த மகிமை, இந்த ராஜ்யத்தினுடைய தன்மை, இந்த வார்த்தையுடைய வல்லமை இவங்களுக்குள்ள இருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் உம்முடையதாகட்டும். இவர்கள் என்ன செய்திருக்காங்க? இதை என்ன செய்திருக்காங்க? சீர்குலைத்து வைத்திருக்காங்க, சீர்குலைத்து வைத்திருக்காங்க. ஆகையினாலதான் சொல்றாரு பாருங்க, ராஜ்யமும் வல்லமையும் மகிமம் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்று சொல்றாங்க. ரட்சிக்கப்பட்ட நமக்கு, ரட்சிக்கப்பட்ட நாம், நல்லா கவனிச்சுங்க, ரட்சிக்கப்பட்ட அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம், நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஆண்டவராகிய கர்த்தர் கையெழுத்து இருக்கிறார். ஆமென். அவரு ராஜ்யத்தை தான் தங்கி வச்சு. அல்லேலூயா. ஒரு தகப்பன் இருக்கிறாரு, ஒரு சைக்கிள் வச்சிட்டு இருக்கிறாரு. இந்த காலத்துல சைக்கிள் எல்லாம் கிடையாது, எடுத்தோடனே டூ வீலர் அப்படின்னு போயிடுவாங்க. அப்படி டூ வீலர் இருந்தாலும், தம்பி நான் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு, தம்பி இந்த சைக்கிள் தான் அப்பா நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இந்த சைக்கிள் வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ. இந்த நான் ரொம்ப நாள் இந்த பைக் நான் வச்சிருந்தேன், ரொம்ப நல்ல பைக்கு, இந்த மாதிரி பைக் கிடைக்கவே கிடையாது, இந்த நீ யூஸ் பண்ணி வச்சுக்கோ தன் மகனுக்கு. எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு தான் வைத்திருந்த அந்த காரியத்தை, பத்திரமா வைத்திருந்த காரியத்தை வைத்து என்ன செய்யறாங்கன்னா, அதை தன்னுடைய வாரிசுக்கு அதை விட்டு கொடுத்து அல்லது கொடுத்து மகிழ்கின்றானோ, அதுபோல நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து அந்த ராஜ்யத்தினுடைய வல்லமையையும் மகிமையும் நமக்கு கொடுத்து, நீங்க ஆண்டு கொள்ளுங்கள், கீழ்ப்படுத்துங்கள், ஆளுகை செய்யுங்கள் என்று சொல்லு. ராஜாக்கள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு ராணி என்று சொல்லுங்க, பக்கத்துல ராஜா என்று சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உங்க வீட்டுல நீங்க தான், உங்களா இல்லாம எந்த மனுஷனும் உள்ள வர முடியாது, எந்த அதிகாரமும் உள்ள வர முடியாது, எந்த வல்லமையும் என்ன செய்ய முடியாது. ஏன்னா அந்த ராஜ்யத்தினுடைய வல்லமையை, இந்த ராஜ்யத்தினுடைய காரியத்தை எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக எனக்கு உங்களுக்கு கையெழுத்து இருக்கிறார். எடுத்து யூஸ் பண்ண. இது என்னிடமிருந்து வந்தவை அல்ல, இது என்னால் பெறப்பட்டவை அல்ல, என் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாய் நான் இது பெறப்பட்டேன் என்று பெற்றுக்கொண்டேன். ஆகவே நான் என்ன செய்யறேன்? இது உம்முடையது. எப்ப பார்த்தாலும் நோய், ஏதாவது பிரச்சனை, ஏதாவது போராட்டங்கள் ஏதாவது இருக்குமானா நான் உடனே சொல்வது, இயேசுவுடைய ராஜ்யத்தில் நான் இருக்கேன், நான் ராஜா, நான் ராணி, நான் வார்த்தையை யூஸ் பண்ணி என்ன செய்யறேன்? மகிமை நான் செலுத்துகிறேன் என்று சொல்லி என்ன செய்யுங்க? அது மேல வல்லமை செய்யுங்க, அது மேல ஒரு அதிகாரத்தை செலுத்துங்க. உங்களை பார்த்து ஓடி. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாக சொல்றாரு, பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்க. அவன் அப்பொழுது உங்களை விட்டு என்ன செய்வான்? லைட்டா அப்படியே வாக் பண்ணி சின்ன சிரிச்சு பார்த்துட்டு போவானா? ஓடி போவான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓடி போவானா? தலதறிக்க. ஒரு நாய் இன்னொரு நாய் துரத்தும் பாருங்க. ஒரு ஏரியாவில இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு ஒரு நாய் வந்துருச்சு. திடீர்னு ஒரு நாய் பார்த்துட்டு குலைச்சுது அப்படின்னா ஒரு 4-5 நாய் என்ன செய்யும்? அந்த நாயை துரத்தும். துரத்தப்படுகிற நாய் ஓடும் பாருங்க, தலதறிக்க ஓடும். அதை விட ஃபாஸ்ட் ஆகும். ஆமென். ஏன் அப்படின்னா அந்த அதிகாரத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. அந்த அதிகாரம் என்னுடையதல்ல, உம்முடையது. அந்த ராஜ்யமும் அந்த வல்லமையும் மகிமையும் உமக்கு
நான் என்னுடைய ராஜ்யத்தை எனக்கு கையெழுத்து இருக்குங்க. ஆகையினால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துல இருக்கும்போது பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னாரு. உங்களுள் இருக்கிறது, உங்களுக்குள் வந்திருக்கிறது, உங்களுக்குள்ள வந்திருக்கு. அப்படின்னா இயேசு வந்திருக்கிறார், நான் வந்திருக்கிறேன் அப்படின்றார். எப்போ யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களோ அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ராஜாங்கம், அந்த அதிகாரம், அந்த ராஜ்யம் எனக்குள்ள இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. உம்முடையவைகள் என்னது? உம்முடையவைகள் அவை. நான் ஜெபத்துல என்ன செய்யணும்? அப்ப ஜெபத்தின் மூலமாக நாம எதை சொல்லணும் அப்படின்னா, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகள் ஆண்டவரே, உம்முடையவைகள் எனக்கு கொடுத்திருக்கிறேன். நான் எடுத்து என்ன செய்ய போகிறேன்? நான் பெற்றுக்கொண்டு நான் பிரயோகித்து நான் அதை பயன்படுத்தி என்ன செய்வேன்? நான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்வேன் என்பதை சொல்லணும். அப்படிதான் செய்யணும். ஆனா இந்த ஜெபத்தை குறித்து உம்முடையவைகளே ஆமென் அப்படின்னா அப்படியே ஆக கடவுது. ஆமென் என்றால் என்னது? அப்படியே ஆக கடவுது என்றால் பாருங்க, சொல்லிட்டு சாதாரணம் இல்ல, ஆமென்னு சொல்லுங்கன்னு சொல்றேன். அப்படியே ஆகட்டும், ஆமீன் ஆமென் என்று அப்படியே ஆக கடவுது அப்படின்னா பாருங்க, ஆண்டவராய் கர்த்தர் பாருங்க அந்த ராஜ்யத்தை உங்களுக்கு கையெழுத்து, அந்த ராஜ்யத்தை உங்களுக்கு என்ன செய்திருக்கார்? கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த ராஜ்யத்தை நீங்க தேவனுக்கென்று மகிமையை செலுத்துங்க. அந்த மகிமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் இந்த இந்த அந்த அடிப்படை ஜெபம். இப்பதான் அடிப்படை ஜெபத்தை பார்த்துட்டோம். இன்னும் என்ன செய்ய போறோம்? உள்ள நம்ம போக போறோம். வாசிங்க. இந்த ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்றார்? ஆண்டவராகிய தேவன் இந்த ஜெபத்தை குறித்து சொல்லும் பொழுது ஒரு சில உவமைகளை என்ன செய்யறார்? சொன்னாரு. உவமைகளை சொன்னாரு. அதை நான் சொல்றேன். எப்படி அவங்க ஜெபம் பண்ணாங்க, நாம எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜெபத்தை குறித்து நாம எப்படி ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எப்படி ஜெபிச்சாங்க அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை நாம தெரிஞ்சாதான் நாம இப்படி ஜெபிப்பது நல்லது. கரெக்டா தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நமக்கு தெரியும். வாசிங்க லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் ஒரு காரியத்தை சொல்லிடுறேன், வாசிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தார். சரி, போதும். இந்த உவமையை நானே சொல்லிடுறேன். இங்க பாருங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து உங்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தார். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன பாருங்க. ஒரு பட்டணத்துல என்ன செய்தா ஒரு நியாயாதிபதி இருந்தார். நியாயாதிபதினா வழக்குகள்லாம் விசாரிக்கக்கூடிய, கிராமங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, பண்ணையார் இருப்பாங்க, இல்லைனாக்கா அந்த நியாயம் விசாரிக்கிற தலைவர் யாராவது இருப்பாங்க. அந்த அந்த என்ன மரம், ஆலமரத்துக்கு கீழே அரச மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏதாவது குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னா, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, சண்டை போடுறாங்க, அப்படி இப்படி பண்றாங்க அப்படின்னா, சரி என்ன செய்யுங்க? இல்ல அது என்ன கூடுவாங்க? அந்த கூட்டத்துக்கு பேர் என்னது? பஞ்சாயத்து. கரெக்டா சொல்றாங்க. பஞ்சாயத்து எல்லாம் கூடுங்க அப்படின்னு தண்டனை போடுவாங்க. நாளைக்கு இந்த குடும்பமும் இந்த குடும்பம் வருது, அவங்களுக்குள்ள இந்த ஏதோ பிரச்சனை நடக்குது, பஞ்சாயத்தார் என்ன செய்யறாரு? உங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க, பஞ்சாயத்து சொல்லும்படி உங்களை எல்லாம் கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி தண்டனை போடுவாங்க. அப்போ ஒரு குடும்பம் வரும், இன்னொரு குடும்பம் வரும். அந்த ரெண்டு குடும்பம் என்ன செய்யும்? இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க. நடந்ததை சொல்றாங்களோ இல்லது நடக்காததை சொல்றாங்களோ எது சொல்ற அது நமக்கு தெரியாது. இவங்களும் அப்படி சொல்றாங்கன்னு தெரியாது, ஆனா சொல்லுவாங்க. அப்போ இத குறித்து அங்க பக்கத்துல இருக்கிறவங்க இல்ல இவர் சொல்றது தவறு அப்படின்லாம் பேசிக்குவாங்க. எப்படின்னா, இங்க ஒருத்தர் இருக்காரு, இங்க ஒருத்தர் இருக்கிறாரு. இவரு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்றாரு, இவரு காரியத்தை சொல்றாரு. இவரை குறித்து இவருடைய பகுதியில் உள்ள மக்கள், ஐயா இவர் சொல்றது தப்பு, இவர் தான் வந்து சும்மா கேட்டாரு, இவர் தான் வந்து கோவப்பட்டு என்னவோ பேசிட்டாரு, அதை நாங்க நேராவே பார்த்தோம், இவர் தான் சொன்னார்னு சொல்லி இவருக்கு சப்போர்ட் இல்லாம அவருடைய மக்கள், அந்த பகுதியில் உள்ள மக்களே இருந்து பேசினா நியாயம். சரி, எந்த பகுதியில நியாயம் இருக்கு, எந்த பகுதியில அநியாயம் இருக்குன்னு சொல்லி என்ன செய்வாங்க? கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வயதானவங்களை என்ன செய்வாங்க? இது இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, சரி இதுதான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு வரமுறை வைத்திருக்கிறாங்க. இவங்க ஒரு வாரம் இவங்களோட பேசாம இருக்கணும்,
அல்லது ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. எல்லாரும் கிராமத்தை வச்சு ஒரு வாரம் தள்ளி வைக்கணும், இல்லைன்னாக்க எல்லாரும் கிராமத்துல உள்ளவங்களாம் சேர்ந்து இவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறது இருக்கா என்னன்னு தெரியல. மனுஷனுக்கு மரியாதை செலுத்துறது இல்ல, தேவனுக்கு பயப்படுகிற கொடூர குணம் உள்ள ஒரு நியாயாதிபதியா இருக்கான். இந்த நியாயாதிபதி கிட்ட இந்த விதவை என்ன செய்யறா, அவரிடத்துல போய் எனக்கு எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணா. எப்படி விண்ணப்பம் பண்றான்னா, எனக்கு இன்னொருத்தனுக்கு பிரச்சனை இருக்கு, என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், நான் விதவையா இருக்கிறேன், ஆகையினால எனக்கு நியாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நியாயம் விதவையுடைய பக்கத்துல தான் இருக்கிற மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போர்ட்ரே பண்றாரு. அப்ப இந்த விதவை என்ன செய்யறா, அநியாயம் இருந்தது அப்படின்னா வேதவன்லாம் சொல்றாங்க, இந்த அநியாயம் உள்ள ஒரு விதவையா இருப்பான்னா ஒரு தடவை 2 தடவை வந்துட்டு ஆமா நம்மளே அநியாயமா நம்ம போய் கேட்கிறோம், இது எங்க எடுபட போகுது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாலாம், அந்த நியாயாதிபதியத்தில் மறுபடியும் வரமாட்டாராம். ஆனா இவன் என்ன செய்யறா, மீண்டும் மீண்டும் அந்த அநீதி உள்ள அநியாயம் உள்ள தேவனுக்கு பயப்படாத மனுஷரை மதிக்காத இந்த நியாயாதிபதி தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படின்னா இவ பக்கத்துல என்ன இருக்கு, நியாயம் இருக்கு. ஜெபத்தை குறித்து நம்ம பேசிக்கிட்டு அப்ப நியாயம் இருக்கு. அப்ப அந்த நியாயாதிபதி சொல்றான், நியாயாதிபதியே தன்னை குறித்து வாக்களிக்கிறான், தன்னை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறான், நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதிக்காதவனாக என்னிடத்துல அவள் தினம்தோறும் என்னை தொந்தரவு செய்யாத படிக்கு அப்படியே நான் இதுக்கு என்ன செய்வேன், நியாயம் செய்வேன். அப்ப அந்த செய்வேன் என்று சொல்லி பின்னும் அநீதி உள்ள ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னா தேவன் என்ன செய்கிறாரா, இந்த அநீதியின் தேவன் அல்ல, அவர் நீதியின் தேவன் என்பதை சொல்றார். உலகத்துல இருக்கிற இந்த நியாயாதிபதி அநீதத்தின் நியாயாதிபதி. ஆனா நம்முடைய நியாயாதிபதியாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை என்ன செய்தார், மறைமுகமா சொல்றார். அப்ப என்னிடத்துல அவரிடத்துல யார் வர்றாங்க அப்படின்னா, நீதி உள்ள ஒரு விதவை வர்றா, அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி, நானே அநீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிற, நான் நீதி செய்வேன்னு அவன் சொல்லுவானாகில், நீதி உள்ள நியாயாதிபதி அநீதி உள்ள மனுஷர் போய் கேட்கும் பொழுது எப்படி செய்யாது இருப்பான் என்கிறதா அந்த என்ன செய்யறார். எவ்வளவு பாருங்க தேவன் தயாளர். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவதாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாது இருப்பாரோ? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்டு என்ன செய்கிறார், பதில். ஏன்னா அப்ப அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி நீதி உள்ள ஒரு விதவைக்கு இப்படி காரியத்தை செய்வாராயில் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவருடைய பிள்ளையாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் தேவனிடத்துல போகும் பொழுது நீதி உள்ள தேவனாகிய கர்த்தர் உடனே நமக்கு பதில் செய்வார். தாமதமா செய்வானா, அவர் தாமதிக்கிறவர்கள் உடனே செய்வார். அல்லேலூயா. இது ஜெபத்துடைய அவருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு படம், அது சித்திரம். அது அப்ப ஜெபம் என்றால் நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாதான் இல்ல. ஜெபிக்கும் பொழுது அநீதி உள்ள நியாயாதிபதிகளிடத்துலதான் என்ன செய்யப்பட வேண்டும், தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். அவர் நீதி உள்ள தேவனா இருக்கிறபடினால அவர் ஒரு தடவை வாயில சொல் பெறமாதுக்கு அறிந்திருக்கிறேன்னு சொன்னவர் உடனே என்ன செய்வார், அதை நமக்கு செய்வார். அவர் தாமதிக்கிறார் என்றால் என் தேவன் தாமதிப்பவர் அல்ல, தன்னுடைய வார்த்தையை அனுப்பி என்று சொல்றார். ஆமென், அல்லேலூயா. வார்த்தை என்ன செய்யறாரா, அனுப்புறா. என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுது, என் குமாரனுடைய ரத்தத்தினால தோய்க்கப்பட்ட அந்த பிள்ளை வருது, என் சமூகத்துல வருது, கண்ணை மூடுது, கரத்தை தூக்குது, வாய்
என்னை நோக்கி சத்தமிடுது, உடனே போ வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து திரும்பிட்டு போ. இது ஜெபத்தை குறித்து அவருக்கும் எனக்கும் நமக்கும் உள்ள ஒரு படம். இந்த படத்தை வச்சுங்க, இது பேசிக்கு நம்ம பார்த்தது, இது படம். ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்தது இன்னொரு காரியத்தை சொல்றாரு 10ல, இதே 18:10 2 மனுஷர் வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள் என்று சொல்லப்பட்டது. 2 மனுஷன்னா நமக்கு தெரியும் யாரா போனோம் அப்படின்னு. ஒரு பரிசேயன் என்ன செய்யலாம்? பரிசேயன் அப்படின்னா நல்ல பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் அப்படின்னு 3 குரூப் இருந்தாங்க. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, வேதத்தை கற்று வைப்பதுல, கற்றுக் கொடுக்கறதுல நல்ல பாண்டித்தியம் பெற்றவங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தோரா என்கிற அந்த யூதருடைய பாட புஸ்தகம் இல்ல, யூதருடைய மத புஸ்தகமாகிய வழிபாட்டு புஸ்தகம். நமக்கு எப்படி பைபிள் இருக்கோ அது மாதிரி அவங்களுக்கு, யூதர்களுக்கு தோரா என்று சொல்லக்கூடிய அந்த தோரா புத்தகம். தோரா நான் படிச்சிருக்கேன். ஆமா, என்ன செய்திருக்கேன்? நானும் படிச்சிருக்கேன், நானும் படிச்சிருக்கோம். ஆமா, அதுதான் அவங்களும் படிச்சிருக்கிறாங்க. அவங்க எபிரேய பாஷையில படிக்கிறாங்க, நம்ம தமிழ்ல படிக்கிறோம். ஆமே, எபிரேய பாஷையில என்ன செய்திருக்கேன்? நானும் ஒரு சில காரியங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன் எபிரேய பாஷையில. சரி, அது இருக்கும். அவங்க பாருங்க, இந்த பரிசேயன் என்ன செய்யறான்னா, இந்த பரிசேயன் எப்படிப்பட்டவன்னா சமுதாயத்துல கனம் பெற்றவன். என்ன கவனிங்க, சமுதாயத்துல நல்ல கனம் பெற்றவன், நல்ல செல்வாக்கு உள்ளவன், நல்ல செல்வம் உள்ளவன். கனம் தெரியும். அவர் தோராவை படிச்சிருக்கிறார். இப்ப வாத்தியார் வர்றாரு, வாடா அப்படின்னு நான் கூப்பிடுவோம். என்ன செய்வோம்? ஐயா வாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு பாடம் இருக்கிற ஆசிரியராக இருந்தாலும் என்ன செய்வோம்? மரியாதை கொடுப்போம். ஐயா வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுப்போம். நம்முடைய சின்ன வயசா இருந்தாலும், ஏன்னா அவர் ஒரு ஆசிரியர், போதிக்கிறவர் அப்படிங்கிறதுனால மரியாதை கொடுப்போம். அது மத அடிப்படையில ஒரு போதனை கொடுக்கணும்னா இன்னும் ஒரு விசேஷமானது, இன்னும் விசேஷமானது. சாதாரண மாதிரி நம்ம ஊழியக்காரர்கள் என்ன செய்ய மாட்டோம்? ட்ரீட் பண்ண மாட்டோம். நானும் ஊழியக்காரராக இருந்தாலும் இன்னொரு ஊழியக்காரர் இந்த மாதிரி தானே அவர், அப்படிலாம் கிடையாது. அவரும் அழைக்கப்பட்ட தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கரம் அவங்க மேல இருக்கு. அந்த அழைப்புக்கு அவர் எவ்வளவு ஆண்டவர் கிரயம் செலுத்தியிருக்கிறார், எவ்வளவு கிருபை ஆண்டவர் அந்த மகனுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து என்ன செய்யறோம்? ஐயா வாங்கையா, சோத்ரையா. அப்ப என்ன செய்யறோம்? கனப்படுத்துறோம். அது போல இந்த பரிசேயர் என்ன செய்யணும்? நல்ல கனம் பெற்றோம், செல்வம் உடையவர்கள். அப்படின்னா அதாவது இவங்களுக்கு இவ்வளவு பர்சன்ட் கொடுத்தாகணும்னு இருக்கு. அது என்ன செய்யணும்? அது அப்படியே அவங்களுக்கு போயிடும். தேவையில்லாம கூட என்ன செய்வாங்க? அவங்களுக்கு இருந்து கொடுக்குற கூடிய காலகட்டம் அந்த நாள்ல இருக்கு, சமுதாயத்துல இருக்கு. அப்ப என்ன செய்யறாங்க? எல்லா காரியத்திலையும் அவங்க மேல் மக்களா இருந்தாங்க, மேல்குடி மக்களா இருந்தாங்க. கணத்திலும் பணத்திலும் எப்படி இருந்தாங்க? மேல இருந்தாங்க. இந்த ஆயக்காரங்க எப்படி இருந்தா அப்படின்னா சாதாரண மக்கள், சாதாரண ஜனம். எனக்கு நீங்க சாதாரண ஜனம், சாதாரண ஜனம் அப்படின்னா நம்ம வேலை செய்து அன்றாட, தச்சர்னா தச்சர், ஆடு மேய்க்கிறனா ஆடு மேய்த்தல், கப்பல் கட்டுற தொழில்னா கப்பல் கட்டுறது, வீடு கட்டுறதுனா வீடு கட்டுறது, நெசவு செய்யறதுனா நெசவு செய்யறது, அல்லது அந்த காலத்துல ராஜா இருக்கிறதுனால அணிகலம், கத்தி இதெல்லாம் செய்யறது, வண்டி செய்யறது, இந்த மாதிரி பல வேலைகளை செய்த வேலை செய்கிற ஒரு வேலையாட்களா அவங்க ஆயக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2 பேரும் என்ன செய்யறாங்க? தேவாலயத்துக்கு அப்படியே போறாங்க. அந்த தேவாலயத்துக்கு அவங்க 2 பேரும் போன உடனே 2 பேரும் ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்தை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது, அநீதியினுடைய நியாயாதிபதி நீதி உள்ள விதவைக்கு அவன் மனமிறங்கி அப்படி செய்வானாக. அந்த போற்றை பண்ணி நீதி உள்ள நியாயாதிபதியாகிய அவர் அநீதித்தினுடைய காரியத்தை நாம கொஞ்ச நாள் நம்ம கரைபிடிக்கப்பட்ட நாம் அவளிடத்துல போகும் பொழுது அந்த நீதி உள்ள நியாயாதிபதி என்ன செய்வாரு?
செய்வாரே அப்படின்னு சொல்லி தான் ஒரே தரம் பலியிடப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக பலியிடுவதற்கு முன்பாக பேசினார். ஆனா பலியிட்ட பிறகு ஆண்டவராகிய தேவன் நம்ம என்ன செய்யப்பட்டு ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறத பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா எப்படி பார்ப்பார்னா இயேசு என்கிற கண்ணாடியில நம்மளை பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது ஓ இது ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கு, இது ஏன் பிள்ளை, இது ரத்தத்துல கழுவப்பட்டு. அப்ப ரத்தத்தினால கழுவப்படாத பிள்ளை கேட்டால் அவர் ஜெபத்தை கேட்க மாட்டார், அல்ல கேட்பார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன செய்கிறார்? மலையை பெய்ய பண்ணுகிற தேவன் என்று சொல்லப்பட்டது. ஆமென். நான் இயேசு அறியாது இருந்த பொழுது நான் சாப்பாடு கொடுத்தார், என்னை போஷித்தார், என்னை பாதுகாத்தார், எனக்கு துணிமணி கொடுத்தார், நல்ல குடும்பத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நான் எனக்கு அதைவிட பாதுகாப்பும் போஷித்தலும் தேவனுடைய நடவடிக்கைகளை என் மேல் அதிகமாய் காணப்படும். நீதித்துடைய நியாயாதிபதியே அப்படி இருக்கிறான்னா நீதியே அவருடைய சால்வையாக, அவருடைய அங்கியாக, அவருடைய அங்கமாக இருக்கிற அந்த நீதியே அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டாரோ என்கிறத. அப்ப ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க? வர்றாங்க. இங்க பாருங்க, அநீதியுடைய நியாயாதிபதி நீதியுள்ள நியாயாதிபதி எப்படி நியாயம் தீர்க்கிறார் என்று இந்த இடத்துல காணப்பட்டிருக்காங்க. ஒருத்தன் ஆயக்காரன், இன்னொருத்தன் என்னது? பரிசேயன். ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க? தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிறான். தம்பி தம்பி முன்னாடி முன்னாடி ஜம் 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 கை வச்சுட்டு ஜம் பண்ணி. ஆயக்காரன் யாரு? இவன். நான் பரிசேயன். நான் சொல்றேன், இந்த பாருங்க, நான் சொல்றேன், பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த இந்த ஆயக்காரனை போல நான் இராததினால் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துல நான் 2 தடவை என்ன செய்றேன்? உபவாசிக்கிறேன், என் சம்பத்தை எல்லாம் தசமமாக செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணான். நான் என் ஜெபம் இந்த ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்றான்? எப்படி ஜெபம் பண்றான்னா, இவன் தன்னை தேவனிடத்திலிருந்து ஏறெடுத்து பார்க்காதபடிக்கு தான் நிலைய அறிந்து என்ன செய்யறானா, எங்க இருக்கிறானா? தூரத்துல நிக்கிறானா, தேவனிடத்துல ஏறெடுத்து பார்க்கல. இவன் என்ன செய்யறான்? நான் அப்படிங்கிற. இவன் என்ன செய்யறான்? தூரத்தில் நின்று தலை குனிஞ்சு என்ன செய்யறான்? கண்களை ஆணத்துக்கு நேரம் ஏறெடுக்க துணியாம இன்னொன்னு செய்யறானா, மார்பிள் அடிச்சு மார்பிள் என்ன செய்யறானா? அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாய் ஆண்டவர் சொல்றாரு, இவன் அல்ல இவன், இவன் அல்ல இவன். என்ன செய்யறான்? அந்த ஸ்டேட்டஸ்ல தான் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஸ்டேட்டஸ்ல வந்ததுனால தான் நம்பிக்கை இருக்கு. பாவம் என்னை புறம்பே தள்ளினது, பாவம் பாதாளத்துக்கு என்னை இழுத்துக்கொண்டு அதனுடைய வல்லமையினால சிக்கி நான் வீழ முடியாமல் இருந்தேன். பாவியாகிய என் மேல் கிருபையாய். அப்படி ஜெபம் என்ன செய்யணுமா? ஹல்லேலூயா. அவன் அல்ல இவனே என்னதுன்னா, இவனே அவன் அல்ல இவனே நீதிமானா ஆக்கப்பட்டு, பாவம் மாத்திரம் மன்னிக்கப்படல, நீதிமானாவும் ஆக்கப்படுகிறான். அடுத்த ஸ்டேஜ் பாவம் மன்னிக்கப்பட்டத, பாவ மன்னிப்பாகிய நம்ம மீட்பை மாத்திரமல்ல, மீட்புடைய அடையாளத்தை கிரியை செய்யக்கூடிய நீதிமானாய் கடந்து போனோம். ஆமென், ஹல்லேலூயா.
எந்த அளவுக்கு ஆண்டவராகி கர்த்தர் யோசிச்சு பாருங்க. நீதி உள்ளவர், அநீதியினுடைய மகனாகிய பிசாசுடைய மகனாகிய இருந்த ஒரு நாள் இருந்த என்னை, எப்பொழுதோ இருந்த என்னை அவருடைய இரத்தத்தினாலே என்னை கழுவுவதற்கு அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் கழுவ அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார், இருந்தால் இருப்பார். கண்களை முழுவத காலவரை. ஹல்லேலூயா. இனி எப்படியெல்லாம் ஜெபித்துக் கொள்ளலாம், எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, எங்களை மீட்டெடுத்தீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கோ நாங்கள் கிடந்தோம், கோடி லட்சம் பேர் பாவத்துல இருந்தது போல நாங்களும் இருந்தோம். எங்க குரல் உங்களுக்கு கேட்டுச்சு. எங்க குரல் உங்களுக்கு கேட்டுச்சு. நீர் எங்களை கேட்டீர். நேரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கலாம், நேரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கலாம். தொடர்ந்து இந்த ஜெபத்தை ஆண்டவரே, ஹல்லேலூயா, இனி ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று ஆண்டவரே நாங்கள் பாவ மன்னிப்பு ஜெபத்தை செய்த பிறகு நாங்கள் உங்களுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டோம். ஆனா இப்பொழுது நாங்கள் ஜெபத்துல கேட்கப்படுவது, இப்பொழுது நாங்கள் ஜெபம் செய்யப்படுவது, ஹல்லேலூயா, உம்முடைய பிள்ளை நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி நீர் எங்களுக்கு வைத்த காரியத்தை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். கிருபையில் தந்த காட்சி, கிருபை தந்த காட்சி கரங்களை ஆசீர்வதி, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. நன்மையினால முடிசூட்டுங்க, கிருபையினால முடிசூட்டுங்க. நீர் வைத்திருக்கிற மகிமையினாலும் உங்களுடைய ராஜ்யத்தினாலும் வல்லமையினாலும் மகிமையினாலும் எங்களை முடிசூட்டிட்டு இருக்கிற காட்சி. முடிசூட்டுவீர் அல்ல, முடிசூட்டுங்க அல்ல, நீர் சூட்டி வைத்திருக்கிறீர் ஆண்டவர். நாமத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.